நீ என்னை நேசிக்காம எந்த உலக பிரகாரமாகவே ஓடின்னு இருக்கிற, முதல்ல எனக்கு இடத்த கொடு. காலைல ஏந்து என்னை தேடு. குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் எனக்காக முழங்கால் படியிட மாட்டியா? நான் வயது முதிர்ந்த உட்காந்தா தேட மாட்டியா? நான் ஜபன்னா பெரிய இதுன்னு இல்லை, என்னால் முடியலன்னு உன்னால் முடியலன்னு எனக்கு தெரியும். உனக்கு முடியலன்றது எனக்கு என்ன பண்ணா தெரியும். நான் ஃபுல்லாக ஆண்டவர் தான் சொல்லினுங்கிறேன். இல்லை, முதல்ல என்னை தேடு. ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்தில் முழங்கால் படிட்டாரு. கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படிட்டாரு. ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டவர் அண்ணாந்து பார்த்தாரு. அவர் செஞ்சுனுங்கிறார் தான் செய்யலை. அப்போ அன்பு கூறும் மகனே எங்கிட்ட முதலாவது அன்பு கூறு. இந்த உலக பிரகாரமான காரியம் செகண்டரிமா. இந்த ஆசீர்வாதம்லாம் நான் கொடுப்பேன், நீ எங்கிட்ட வந்து அன்பு கூந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிடைக்கும். நீ கேட்டேன்னா நான் கொடுக்காம போயிடுவேனா? எல்லாருக்கும் நீயே வாங்கி கொடுக்கும்போது நான் கொடுக்க மாட்டேனா? ரெண்டாவது அந்த மார்க் என்ன பண்ணல, முதலாவது அன்பு கூறுவாயாகன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றாரு ஆண்டவர் என்னவென்றால், அல்லேலூயா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணா. அப்போ பிறனிடத்துல நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தவறான வாலிப பிள்ளைகள் நிறைய அந்த லேக்கிங். அன்பு என்பது எப்படி? கரிசனை. நான் சிறையில் இருந்தேன், ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார், எனக்கு உகந்த உபவாசம் என்பது என்ன? நீ சாப்பிடாம இருக்குது, குடியாம இருக்குது, புசிக்காம இருக்குது, பூ ஊட்டுறது, கறி சாப்பிடா இருக்குது. இது மட்டும் இல்லை, எளியவர்களுக்கு உதவியும் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதும் ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுப்பதும். நீ சேர்த்து வைக்கிற பற்றியா அந்த உபவாச காலத்தில் எதையோ ஒன்று, அது யாருக்கு போகணும்? நீ ஒரு வேளை சாப்பாடு டிஃபன் 20 ரூபான்னா அந்த டிஃபன் எங்கன்னா நீ காணிக்கை எடுத்து வைக்கணும். காணிக்கை எடுத்து வச்சு இந்த ஆண்டவருக்கு யாருக்காவது கொடுத்தோம், அது ஆலயத்தில் கொடுத்துட்றீங்களோ எங்காவது போய் சேரட்டும், என் பாரம் கழிஞ்சுது, யாருக்காவது போய் உதவிட்டோம். என்னை விட கீழ்நிலைகள் இல்லை. நான் எதுக்காக இந்த பணத்தை எடுத்து வச்சேன்? எதுக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன்? அப்போது அந்த சாப்பிட பட்டினி, இப்போ ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிடுறோம், டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிடும். பட்டினிக்கும் உபவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சாப்பிடாம போகிறதுக்கு இப்போ சாப்பிடாம இருக்குதுன்னு அது ஒரு கணக்கில் பட்டினி தானே. ஃபாஸ்டிங்க்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் இருக்குது. சாப்பிடாம டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிடுறவங்க எத்தனை பேர்? இல்லைன்னு சாப்பிடாதுக்கிறவங்க எத்தனை பேர்? அப்படி தானே? இல்லாத சாப்பிடாதுக்கிறவங்க எத்தனை பேர்? டைம் ஆயிடுச்சுன்னு ஓடுறவங்க எத்தனை பேர்? உடம்புக்கு சரியில்லைன்னு சாப்பிடாதுக்கிறவங்க எத்தனை பேர்? அப்போது நீ இருக்கிற உபவாசம் என்பது என்ன? ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாக இருக்கா? அல்லேலூயா. நான் இதனால் ஆண்டவர் எனக்கு செய்த மேன்மைகள் குறையே சொல்லியிருக்காதீங்க. அதுதான் சொன்ன, தாயிட மகையிட நீயும் கொடுக்கணும் அவரும் கொடுக்கணும் அன்பை. ஆண்டவர் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா? 2025 நான் ஒரு முடிவு எடுக்கிற ரெசல்யூஷன். நான் நியூ இயர் அன்றைக்கி மட்டும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது கிடையாது. நியூ இயருக்கு மட்டும் நான் ஒரு கிறிஸ்துவராக அன்றைக்கி போய் தீர்மானம் எடுக்க. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே. நான் மகிழ்ந்துடணும் சுவாமி. அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்களேன், உங்களுக்கு சொல்ல முடியாது. அவர்கிட்ட நீங்கள் உறவாடி பாருங்கள், அழகிற ஒரு ஆனந்தமே ஆனந்தந்தாங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் இதுவை நீ பாருங்களேன் எப்படி இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுவான், அப்பா உங்களுடைய ஆலயத்தில் 1 மணி நேரம் தங்கியிருப்பதே. ஏதோ பாஸ் சொல்லிட்டாருன்னா வந்து உக்காந்துங்கிறேன் இங்கே. சங்கீதக்காரர், சங்கீத புத்தகத்தை எழுதினவர் யாரு? தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா சொல்லுவார், ராஜா அவர் ஆடு மேய்க்குதுலேருந்து எத்தனை வந்து புடிச்சுன்னு வந்தே ஆஜா அவர் சொல்கிறார் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, எப்பா இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. நீ ராஜாவை உருவாக்கினீங்க, ஓகே, நான் ஆண்ட அனுபவிச்சேன், ஓகே, இதெல்லாம் உடைய எனக்கு பெருசு எது தெரிஞ்சு தெரியுமா? உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே. அல்லேலூயா. உன் ஆலயத்தில் தண்ணி ஒரு சத்திய வேதத்தைப்பா இது எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா, அதுக்கு தான் முழு இருதயம் வேணும்னு. எப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையே நினச்சின்னு இருந்தா நான் இங்கே சத்திய வேதத்தை கேட்பேனா? பிசாசு அப்படி தான் எடுத்து போடுவான். அதுக்கு தான். அப்போது அதுக்கு அடுத்து கற்பனையான உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறணும். இந்த தவசு காலங்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த செயல் திட்டங்கள் இல்லையா, மன மாற்றங்கள் இல்லையா, மாற்றிக்கணும். எப்படி பிறனிடத்தில்? ஐயோ நான் கிறிஸ்துவ வீட்டில் தான் இல்லை, புறஜாதியான நேசிக்க சொல்கிறார். புறஜாதியான என்ன பண்ணுறாரு? நேசிக்க கற்றுக்கணும்.
அதுக்காக அவங்க கூட போய் கழுவாடினேன், நான் ஏத்துறத்துல அங்கே உட்காந்துப்பேன், இடி அடிக்கிறத்துல போய் உட்காந்துப்பேன், அது இல்லை. அதுக்காக உன்னை உன்னை பிரித்து எடுத்து விட்டார், வேறே பிரித்து எடுத்து விட்டார். நேசிக்கணும்னா உனக்கு முடிந்த உதவிகளை பிறருக்கு என்ன பண்ண செய். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அதே பிரதான கற்பனையா எடுத்துக்க. முதல்ல என்கிட்ட அன்பு கூறு, அதுக்கப்புறம் பிறனிடத்துல அன்பு கூறு. நான் எதிர்பார்க்குறது அதுதான். நீ சகல வரத்தை உடையவனாய் இருந்தோம். 1 கொரிந்தியர் 15-13 நம்ம 13 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பேசியிருக்கீங்க அன்பு பற்றி. நீ என்னப்பா, நான் நல்லா பைபிள் வாசிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், எல்லா வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், அந்நிய பாஷை வரங்கள் எல்லாம் உனக்கு இருந்தோம், அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபை மக்களே உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். எங்கிட்ட மகளே இந்த உபவாச காலத்தில் எங்கிட்ட அன்பு கூறு. உன் முழு இதயத்தோடு ஓடியாரணும். சர்ச்சுக்கு வர்றது ஓகே, ஆனால் நீ வீட்டில் விசேஷித்த காலங்கள் என்பது உபவாசம். நீ என்ன பண்ண, முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். நீ சாதாரணமாக ஜெபம் பண்ண மாதிரி ஓடுற வாக்கில் சிலுவை போட்டுன்னு ஓடுறதா இருக்காத, ஓடுற வாக்கில் எதுக்காத. நீ என்ன பண்ணுறியோ அதான் யார் பார்த்துனுங்கிறாங்க, யார் பார்த்துனுங்கிறாங்க. உங்கள் வீட்டில் உன் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டிய விதத்தில் வளர்ந்தால் அவர்கள் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ண மாட்டாங்களாம், கைவிடாது இருப்பாங்களாம். நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது பார்த்து அந்த குழந்தை என் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஓகே, அது ரெண்டாவது. முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்கு வழிவகுக்கணும். நம்ம இந்த தவசு காலங்களில் அநேக தானியல் ஜெப வீரர்னா யாரை சொல்லுவோம் நம்ம பைபிளில்? தானியல் ஒரு நேபுகாத் நேச்சர்கிட்ட இருந்தாரு. இருந்தாலும் எத்தனை வேலை ஜெபம் பண்ணாராம்? 3 வேலையை போய் ஜெபம் பண்ணாராம். நீ இருக்கிற இடத்துல இருக்கலாம், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும், உங்ககிட்ட அன்பு கூறணும். அன்பு தான் அவர் எதிர்பார்க்குறார். அதுக்கடுத்து என்னுடைய செயலில் யாரும் என்னுடைய பிறனை நேசிக்க நான் கற்றுக்கணும். என்னால் முடிந்த உதவிகளை எனக்கே வேணும் வேணும் வேணும், ஓகே உனக்கு கொடுத்துட்டேன், நீ மற்றவங்களுக்குன்னா செஞ்ச, மற்றவங்களுக்குன்னா. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு புடவைக்கும் ஒரு துணிக்குமே எங்கெங்கே அடிமைப்பட்ட மக்களாய் இந்த சமுதாயம் இருந்தது. இன்றைக்கு உனக்கு உடுத்துக்கிற உடை என்ன? இன்னைக்கு கறி மீன் சாப்பிடாத நாளே இல்லை பொழுது. அன்றைக்கி வாரத்துக்கு ஒரு கறி சாப்பிட்றதே பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு தினம் நினச்சா கறி மீனோட சாப்பிட்றோம். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர், நம்மளுக்கு எவ்வளோ உயர்த்தி இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லுங்க முதல்ல. இன்னைக்கு உடுத்துகிற உடைகள் என்ன நம்மளோடது? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய வீடு வசதிகள் என்ன? இப்படியெல்லாம் உயர்த்திருக்கிற ஆண்டவர். இப்படியெல்லாம் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிட்டு தேடுங்க, அப்புறம் கொடுப்பாரு. எனக்கு வேணும்ப்பா, எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவார். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கூடணுங்க? அன்பு கூறணும். அது எது மூலமா? ஜெபத்தின் மூலமா. இந்த உபவாச காலங்களில் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கும்போது, ஒரு முறை ஜெபிச்ச நீங்கள் அநேக வேலைகளை ஜெபிக்கணும். அது அந்த உபவாசத்தினால பிறருக்கு என்ன நலன், என் காரியமும் நிறைவேறணும். ஒரு எஸ்தர் ராஜாத்தி யாருக்காக உபவாசம் நியமித்தா? தன்னுடைய யூதர், தன்னுடைய குலத்திற்காக. மொர்தெகாய் கோஷினாரு, போமா போ, அரண்மனையில் நல்ல ராஜ வாழ்க்கை உனக்கு, உன் அப்பனே நீயும் கூட இப்படிதான் சாவ போறீங்க. நான் வேதாகமத்தை எடுத்து வச்சிட்டேன், இருந்தாலும் அதை இதனால அப்படியே பேசிடலாம். எஸ்தர் 4 போய் பார்த்தீங்களா தெரியும். மொர்தெகாய் கோச்சிக்கிறார். அவர் வானா, நீங்கள் உபவாசம் இருக்காதீங்க, ராஜாக்குன்னு ஒரு நாள் வந்தால் தான், அவர் செங்கோலை நீட்டி கூப்பிட்டா தான் நான் யாரை போய் பார்க்க முடியும். நான் ராஜாத்தியாக இருந்தால் கூட யாரை பார்க்க முடியும்? ராஜாவை பார்க்கணும். இல்லாக்கட்டி எனக்கு என்ன படிச்சிருவாங்க? சாவு தான், போய் தண்டனை தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. போமா, எங்களுக்கு வந்த பழி. யூதர்கள் எல்லாம் அழிக்க சொல்லி ஆணையிட்டான் அகாஸ்வேர் ராஜாவை. ஆமான் மூலியமா கட்டளையிட்டனால யாரால அழிஞ்சுன்னு? இப்போ யூதர்கள்லாம் கொல்லப்பட வேண்டும், சிறுவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும். ஆனா அந்த இடத்துல உடனே எஸ்தர் ராஜாத்தி ஒரு நாளை நியமித்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, உபவாசித்து ஜெபிங்க அப்படின்னு கட்டளையிட்டு அனுப்புறா. உபவாசி ஜெபித்தாங்க, அப்படியே காரியம் மாறிச்சு. யாரை தூக்கிலிட சொன்னானோ அவன்
அந்த ஆமானுக்கு என்ன கட்சி? தூக்கிலிடப்பட்ட நாய் மாறுறான். ஆண்டவர் சர்வ வல்லவர். உங்களுடைய உபவாச ஜெபம் உங்களுடைய இனத்தாரை, உங்களுடைய குடும்பத்தை, உம்முடைய சபையை, உம்முடைய மக்கள் இன்னைக்கு ஜெபிச்சிங்களே உலகத்துக்காக, எல்லாத்தையும் கொடுக்கணும்னா முதலாவது அவர்கிட்ட அன்பு கூறுங்க. இதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டமா எல்லாத்தையும் அவர் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். அதனால் முதலாவது அவரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூறுவோம். இந்த தபசு காலங்கள் என்பது நமக்கு அவரிடத்துல இன்னும் ஐக்கிய ஒரு வசந்த காலம், சோர்வின் காலம் அல்ல. சந்தோஷ கர்த்தருக்குள் எப்போது நம்ம எப்படி இருக்கணும்? நீயோ உபவாசம் இருக்கும்போது முகவாடலாம் இராதேன்னு சொல்லுவார். என்னையே பூசி நான் உபவாசம் இல்லை, சந்தோஷமா நான் என்ன இருக்கணும்? உபவாசம். நான் என்ன இன்னைக்கே அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் உபவாசம் முடியல, உன்னை கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அவர் அல்லவே. முடிஞ்சா இருக்கணும். எந்த நம்மளோட ஜபம் சாத்தானை ஜெயிக்கலாம், ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். எஸ்ஸர் ராஜ்யத்தை போல ஜபம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்ன பிற கண்டு ஆசீர்வாக. ஒரு ஜபம் செய்வோம் கண்களை மூடி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே இயேசப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாய், கடந்த வருடங்கள் முழுவதுமாய் ஒருவேளை ஆண்டவரை நான் உம்மிடத்துல முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் அன்பு கூறாமல் இருந்திருப்பேன் சாமி. அப்பா, இந்த நேரத்தில் நான் ஒப்போட்டுக்கிறேன் சாமி. இந்த சத்திய வார்த்தையின்படி ஆண்டவரை அப்பா, எத்தனையோ கட்டளைகள் இருந்தாலும் அப்பா, நீங்கள் எங்களுக்கு சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுத்துறீங்களே சாமி. உன் முழு இதயத்தோடு எங்கிட்ட அன்பு கூறுவாய் என்று சொல்லி இது பிரகாரமாய் ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் செயல் வடிவம் உள்ள கிறிஸ்தவர்களாய் அப்பா, நான் செயலுடைய கிறிஸ்தவ மகனாய் வாழணும் சாமி. பிறருக்கு உண்மை நான் பிரதிபலிக்கணும் சாமி. உம்மிடத்தில் நான் அன்பு கூறும்போது என்னுடைய செயல்கள் எல்லாம் மாற்றம் இருக்கும் சாமி. விசேஷமாய் இந்த உபவாச காலங்களில் சாமி அப்பா, நான் உபவாசத்தை ஜெபிக்கும் போது உமக்கும் எனக்கும் இடையான அந்த பாவத்திரையை நீக்குங்க சாமி. உமக்கு பிடிக்காத விஷயங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா சாமி அப்பா, முற்றிலும் அகற்றி போடுங்க சாமி. சர்வ வல்லவர் நீரப்பா, சர்வ வல்லவர் நீரப்பா. அப்பா, சர்வத்துக்கும் அதிபதி நீங்கப்பா. வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதப்படியாய் கொண்டிருக்கிற என் தெய்வமே அப்பா, நீர் என்னை மாற்றுங்க சாமி. முழு இருதயத்தோடு உங்கள்கிட்ட அன்பு கூறணும் சாமி. நான் என்ன நேசிப்பது போல அப்பா, நான் எத்தனையோ காலங்களில் என்னையே நான் வெறுத்துன்னு இருக்கிறேன். வாலிப பிள்ளையாக இருந்து நான் ஏன் இந்த வடிவம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறுத்து இருக்கிறேன் சாமி. என்னை மன்னிச்சிடுங்க சாமி. வாலிப பிள்ளையே முதலாவது ஒப்புக்கொடு. இந்த வடிவத்தை கொடுத்தவர் அவர். முதல்ல உன்னை நேசிக்க கற்றுக்கணும். அப்போ தான் நீ பிறனை நேசிப்ப. அநேக காரியங்களை நான் பிறனை வெறுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட அன்பு இல்லை, என்கிட்ட அன்பு இல்லை. நான் என்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல என்னையே நான் நேசிக்கலையே, நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன், நான் ஏன் இந்த சமுதாயத்தில் பிறந்தேன் அப்படின்னு அநேக காரியங்களில் நான் என்னை நானே வெறுத்துன்னு இருக்கிறேன். இந்த உலக கொடுக்குற அப்பா பிரச்சனைகளை நான் வெறுக்கும்போது பிறனிடத்தில் என்னால் அன்பு கூற முடியல. அப்பா இயேசுவே, என்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பது உமக்கு தெரியும் சாமி. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், மாறாத ஆண்டவரை இருதயத்தை பார்க்குறபடினால சாமி அப்பா, என்ன நான் நேசிக்கணும்.
பிறனையும் நான் நேசிக்கணும் சாமி. என் கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்போ ஆசீர்வதித்து பிறனுக்கு நான் உதவி செய்யணும்ப்பா. அப்பா எல்லாத்திலையும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் சாமி அப்பா நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்பா நீர் கத்தாவே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வானத்தின் மதகுகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்க இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீரப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நீரப்பா. அப்பா நான் என்னை நேசித்து பிறனுக்கும் உதவி செய்கிறப்பா என் கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. கொடுத்துக்கிற திருப்தியாய் ஒவ்வொரு எப்படி 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு அப்பா நீர் ஆசீர்வதித்து 12 கூடை நிறையா நிரம்பி அப்பா மீதியாய் போகத்தக்க ஆசீர்வதித்தீரோ சுவாமி. இன்றைக்கு குடும்பங்கள் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே என்னோட எக்கனாமிக்கலா என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு இந்த ஆத்துமாக்குள்ள சுவாமி நீங்கள் எந்த வசனத்தை விதைச்சிருக்கிறோ சுவாமி நான் அல்ல பரிசுத்த ஆவியானவரை பேசட்டும் என்று பவுலடிகளால் சொன்னது போல ஆண்டவரை இந்த இருதயத்தில் ஆண்டவரை இந்த வசனங்கள் பேசத்தக்கதாய் அப்பா நாங்கள் அல்ல ஆண்டவரை ஜெயத்தை கொடுக்கிற என் தெய்வம் இந்த இருதயத்தை ஜெயத்தை எடுக்கத்தக்கதாக ஒரு மேன்மையை நீங்கள் தர வேண்டுமாய் அப்பா உடைய பிரச்சனத்தால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.